ஐடி விடுதி உரிமையாளர் நலசங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் மற்றும் வெற்றி மாநாடு. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நலசங்கத்தின் மாநில பொதுக்குழு மற்றும் வெற்றி மாநாடு மாநில தலைவர் லயன் ஏ சீதாராமன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சி தமிழ் பாரம்பரியம் படி குத்துவிளக்கேற்றி துவங்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுக்குழு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நலசங்கத்தின் நிர்வாகிகளுக்கு பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நலசங்கத்தின் உறுப்பினர்களுக்கு பொன்னாடை மற்றும் கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் மூத்த வழக்கறிஞர் கிங்ஸ்டன் ஜெரால்ட் அவர்களுக்கு தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நலசங்கத்தின் கவசம் என்ற விருதும், வழக்கறிஞர் திருமதி அபர்ணா நந்தகுமார் அவர்களுக்கு விடுதி உரிமையாளர்களின் ஒளி தீபம் என்ற விருதும் வழங்கப்பட்டது. பொதுக்குழுவில் எளிமை ஆளுமை என்ற மகத்தான திட்டத்தை அளித்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும், ஜிஎஸ்டியிலிருந்து விடுதி உரிமையாளர்களுக்கு விலக்களித்த மத்திய நிதியமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தும், விடுதி கட்டிடங்கள் எல்லாம் வணிக கட்டிடங்கள் அல்ல, குடியிருப்புக்கான கட்டிடங்களை என்று தீர்ப்பளித்த நீதியரசர் மேதகு கிருஷ்ணன் ராமசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும், தமிழ்நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கும் கோலிவ் என்ற பெயரில் செயல்படும் இருபால் தங்கும் விடுதிகள் தடை செய்யப்பட வேண்டும் என்றும், நீதியரசர் மேதகு கிருஷ்ணன் ராமசாமி அளித்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தமிழ்நாடு அரசு அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்வில் மாநில செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பகுதி சங்கத்தின் மூத்த நிர்வாகிகள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.